ஓகே. இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரே இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்குது, ஆனாலும் என்னால் ஒரு கம்பெனியில் ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியலை, என்னோடய ரெஸ்யூம் பாஸே ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். இது எதனால் நடக்குதுன்னா, எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி அதை மல்டிபிள் ரோல்ஸுக்கு பார்க்குற ரோலுக்கு எல்லாம் அதே ரெஸ்யூமே சென்ட் பண்ணுறது. செகண்டு, அதோட கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகிருக்கா, நம்ம அப்ளை பண்ணுற ரோலுக்கு இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெஸ்யூமில் இருக்கா, நம்ம ஸ்கில்ஸை கரெக்டான முறையில் தான் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மேனுவலாக பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். நம்மளால் சிம்பிளாக ஒரு சில ப்ராம்ப்ட்ஸை யூஸ் பண்ணி, ப்ராம்ப்ட்ஸ்னால் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது அந்த ஏஐ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்குதுனாலே அது ப்ராம்ப்ட் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி எப்படி நம்ம ரெஸ்யூமை மினிட்ஸில் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்கிட்ட என்னென்ன இருக்குது, நான் வந்து ஒரு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இந்த ப்ராம்ப்ட்டு நான் ரைட் பண்ணிக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு என்னென்ன ரோலுக்கெலாம் நான் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறேன். எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் என்னென்ன ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரு, பேக் அண்ட் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், வெப் டெவலப்பர், ஜூனியர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அப்ளிகேஷன் டெவலப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7 ரோல்ஸுக்கு என்னால் அப்ளை பண்ண முடியுது. நான் வெறும் ஜாவா டெவலப்பர்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியும், நான் எந்தெந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்மளால் ஏஐட்டேருந்து ஈஸியாக கெட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எனக்கு ரெஸ்யூமும் வந்து அதுவே ரெடி பண்ணி கொடு. எப்போயுமே ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்து உங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ChatGPTயில் உங்களோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு கமாண்ட் மூலமாக வெறும் கான்செப்டை மட்டும் வாங்க போகிறீங்க, அதை வேர்டில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் இது பண்ண போகிறீங்க. நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா என்னோடய நேமு, நான் என்ன படிச்சிருக்கேன், 12th எங்கே முடித்தேன், 10th எங்கே முடித்தேன். ஸோ இதை வச்சு எனக்கு 6 ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி கொடுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ரோலுக்கு வந்துருச்சா, ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், என்னோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் அப்டேட் பண்ணிப்பேன். ஃபோன் என்ன, என்னோடய இமெயில் ஐடி என்ன, லொக்கேஷன் என்ன, அப்ஜெக்டிவ், எனக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், எஜுகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பேக் அண்ட் டெவலப்பர், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட், எஜுகேஷன், 3rd, 4th, 5th, இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை அப்படியேவும் நம்ம அப்லோட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட்டு என்னோடய கண்டென்ட்டை செக் பண்ணிக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இது வந்து சின்னதாக கொடுத்துருக்கேன், ஏன்னா வந்து நான் இன்னும் அவ்வளோ டீப்பாக என்னை பற்றின விஷயங்கள் எதுவுமே கொடுக்கல. சப்போஸ் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸாக்டான ரெஸ்யூம், ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் ஃபார்மெட்டை ChatGPT மினிட்ஸில் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி உங்களோட வேர்டில் பேஸ்ட் பண்ணி ஒரு ரெஸ்யூமேவாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும் கரெக்டாக. ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.